ரத்னா கல்வி நிலையம் வழங்கும் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கான ஆலோசனை. தமிழ் மீடியத்திலே படித்து, அதாவது பள்ளி பருவம் முழுவதும் தமிழிலேயே கல்வி கற்று கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அதிக சிரமப்படுகிறார்கள். அவர்கள் +2 முடித்து MBBS, BE, BSc, BCom அது போன்ற எந்த பட்டப்படிப்பிலே சேர்ந்தாலும் அவர்களுக்கு பாடங்கள் ஆங்கிலத்திலே நடத்தப்படுகின்றன. பேராசிரியர்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே அந்த பாடத்தை விளக்குகிறார்கள். அப்படித்தான் செய்ய முடிகிறது. ஒரு தமிழ் வார்த்தை கூட அங்கே பயன்படுத்துவது இல்லை. அவர்கள் இளம் பருவத்திலே, பள்ளி பருவத்திலே ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களோ, பெரியவர்களோ, மற்ற சிந்தனையாளர்களும் கூட அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே அவர்கள் ஆங்கிலத்திலே முக்கியமான கேள்விகளை அது புரியாமலேயே படித்து தேர்விலே எழுதி தேர்ச்சி பெற்றனர். மற்ற பாடங்களிலே ஒருவேளை அவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று பலரது பாராட்டை பெற்றிருக்கலாம். இவர் ஒரு சர் CV ராமனைப் போல வருவார், அல்லது டாக்டர் அப்துல் கலாமைப் போல வருவார் என்று புகழாரம் பெற்றனர். அப்படிப்பட்ட கனவிலே வாழ்ந்தவர்கள் கல்லூரியிலே பாடம் புரியாமல் திகைக்கின்றனர். உடன் மாணவர்களும் ஆசிரியர்களையும் இவரை மக்கு மாணவர் போல பார்க்கின்றனர். இது நாள் வரை பெருமையாக வாழ்ந்தவர்கள் இன்று அவமானப்படுகின்றனர். ஒரு சிலர் இவர் மேலே இரக்கப்பட்டாலும், சில பேராசிரியர்களோ உடன் மாணவர்களோ இரக்கப்பட்டாலும் இவருக்கு உதவி செய்ய அவர்களுக்கு நேரமில்லை. இவருக்கு எல்லார் மேலும் கோபமாக வருகிறது. இவர்களுடைய நிலையை ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறேன். செல்வச் செழிப்போடு புலவர்களின் பாராட்டை பெற்று வாழ்ந்த அரசன் சதி திட்டத்தால் ஆட்சி இழந்து நாடு கடத்தப்பட்டு அயல் நாட்டிலே கந்தை துணிகளோடு திரியும் நிலை ஏற்பட்டால் எவ்வளவு வேதனையை அனுபவிப்பானோ, அதுபோல நன்றாக படிக்கும் தமிழ் மீடியம் மாணவர்கள் ஒரு காலத்திலே சந்தோஷத்தோடு பெருமையோடு அநேகருடைய பாராட்டை பெற்று இன்று ஆங்கிலம் தெரியாததால் பாடத்திலே 100க்கு 5 மார்க் 10 மார்க் பெற்று அவமானப்பட்டு சிரமப்படும் நிலை மிகவும் வேதனையானது. இவர்களுக்கு ஆலோசனை தரும்படியாகவே இந்த வீடியோவை நாங்கள் அளிக்கிறோம். இவர்களுக்கு நாங்கள் சொல்லும் முதல் ஆலோசனை, இந்த நிலையிலும் கூட முதலாவது உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களால் ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அது எப்படி என்பதை நாங்கள் விளக்குகிறோம். ஒருவேளை நீங்கள் எங்களுடைய புத்தகங்களையோ CDக்களையோ வாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்களே உங்களுடைய முயற்சியில் ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதே இந்த வீடியோவை வழங்குவதன் நோக்கம். நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது முதல் காரியம். அதற்கான வழிமுறைகள் தெரிய வேண்டும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் ஒருவரால் வெற்றி பெற முடியாது. வெற்றிக்கான வழிமுறைகளும் தெரிய வேண்டும். இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் 10ஆம் வகுப்பிலிருந்து +2 ஆங்கில மீடியத்துக்கு சென்றிருந்தால் தமிழ் மீடியம் புத்தகங்களும் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஒரு செட் புக்ஸ் நீங்கள் தமிழ் மீடியம் புக்ஸும் வாங்கி அவற்றையும் படிக்கலாம். அப்பொழுது தமிழ் மீடியம் 10வது வரை படித்து ஆங்கில மீடியம் போகும்பொழுது, +2ல் ஆங்கில மீடியம் போகும்பொழுது உங்களுக்கு அந்த குழப்பமும் பயமும் நீங்கிவிடும். அல்லது நீங்கள் +2 வரை தமிழ் மீடியத்திலே படித்து கல்லூரிக்கு செல்பவராக இருந்தால் மீண்டும் நீங்கள்
படித்த அந்த +2 புத்தகத்தினுடைய ஆங்கில மீடிய பிரதியை வாங்கி வைத்துக்கொண்டு உங்கள் ஓய்வு நேரங்களிலே அவற்றை படித்து பாருங்கள். நீங்கள் MBBS படிப்பவராக இருந்தாலும் சரி, அந்த +1 +2 புத்தகங்களை ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த பாடங்கள், எனவே அவற்றை ஆங்கிலத்தில் படித்தாலும் உங்களுக்கு புரியும். இதை ஒரு அற்பமான காரியமாக நினைத்து தள்ளிவிடாதீர்கள். இதை சரியாக செய்தால் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை அடைவீர்கள். புரியாத கல்லூரி பாடங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அகராதியை, டிக்ஷனரியை பயன்படுத்துதல். இது மிக மிக முக்கியமான காரியம். பல மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே டிக்ஷனரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஒருவேளை அதை செய்யவில்லை என்று சொன்னாலும் கல்லூரி வந்த பிறகாவது ஒரு நல்ல டிக்ஷனரி, அகராதி வாங்கி வைத்து கொள்ளுங்கள். முதலாவது தமிழிலிருந்து ஆங்கிலம் அல்லது ஆங்கிலத்திலிருந்து தமிழ் அர்த்தங்கள் தரக்கூடிய டிக்ஷனரியை வாங்கி கொள்ளுங்கள். சாதாரண டிக்ஷனரிகள் இன்றைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய டிக்ஷனரிகள் நன்றாகத்தான் இருக்கின்றன. ஒருவேளை இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி தான் வாங்க வேண்டும் என்று சொல்லி சிலர்கள் ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் டிக்ஷனரி வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஓய்வு நேரத்தில் அதையும் படிக்கலாம். என்ன டிக்ஷனரியே படிக்க சொல்கிறீர்கள் என்று மலைக்காதீர்கள். அந்த டிக்ஷனரியில் படிக்கும்போது ஒரு பென்சிலை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். முதலாவது பக்கத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் தெரிந்த வார்த்தைகளெல்லாம் டிக் மார்க் பண்ணி கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். தெரியாத வார்த்தைகளெல்லாம் லேசாக படியுங்கள், போதும். அடுத்து 1வது பக்கத்திலிருந்து 11ஆம் பக்கம் அதுபோல் படிக்க ஆரம்பிங்கள். 11ஆம் பக்கம் முடித்தவுடன் 21ஆம் பக்கம், 31ஆம் பக்கம், அப்படி செய்தால் நீங்கள் வேகமாக ஒரு 600-700 பக்கத்தை முடித்து விடுவீர்கள். மீண்டுமாக 2ஆம் பக்கத்துக்கு வாங்கள். 2ஆம் பக்கத்தை படித்துவிட்டு அப்புறம் 12ஆம் பக்கம். இதுபோல் நீங்கள் போகும்போது முழுமையாக எல்லா வார்த்தைகளையும் படிக்கவில்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆங்கில அறிவு வளர்ந்திருக்கும். ஒரு வார்த்தையை கேள்விப்படும் போது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த 2 ஆலோசனைகளை இந்த குறும்படத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். மேலும் இதன் தொடர்ச்சியாக பல குறும்படங்களை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக யூடியூப் மூலமாக மற்றும் டிவி சேனல்கள் மூலமாக வழங்க உள்ளோம். பார்த்து பலன் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இந்த குறும்படத்தை பார்க்கும் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் தொடர்பு கொள்ளவும். எட்வின் ராஜமாணிக்கம், ரத்னா கல்வி நிலையம், செல் நம்பர் 9884455061. நீங்கள் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி.